ஹாய் ஆமி. பிட்ராயல் இது அடுத்து இது முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். மேபி இதை கொஞ்சம் வளர்த்துட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் நான் மறுபடியும் இதுக்கு போனஸ் பார்ட் மாதிரி போடுறேன். அண்ட் சில பேருக்கு நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு உங்களுக்கு இதை பார்க்க பிடிக்கலனா ப்ளீஸ் கோ. ஓகே, போயிடுங்க. உங்களை நான் பார்க்க சொல்லி கம்பல் பண்ணவே கிடையாது. ஆமி, நீங்கள் சொல்லுங்கள், நான் யாரையாவது கம்பல் பண்ணுறேனா? இதை பார்த்தே ஆகணும், இதை பாருங்கள் நான் எங்கன்னா கூவுறேனா? இல்லைல்ல. ஸோ உங்களுக்கு விருப்பம், எனக்கு போட விருப்பம், அவ்வளோதான். ஸோ இந்த ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாமல் எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க? ஒய்? நான் உங்களை ஹர்ட் பண்ணணும், உங்களை வெறுக்கணும், இல்லை நீங்கள் சொல்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வெறுக்கணும் அப்படின்றதுக்காகலாம் நான் இந்த வீடியோஸ் போடுறேன். எனக்கு ஒரு ஸ்டோரி தோணுச்சு, நான் ஃபீல் பண்ணுற இந்த ஸ்டோரி லைன், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற இந்த ஸ்டோரி லைன், நான் ஃபீல் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் மட்டுமே நான் வீடியோஸ் போடுறேன். ஓகே? ஸோ ஆமி, இது உங்கள் எல்லாருக்காகவும் கிடையாது. சிலர் இருக்காங்க. நீங்கள் வேணால் ஒரு ஸ்டோரியை நரேட் பண்ணுங்கள், யோசிங்க, அதுக்கு தம்ப்நெயில், பிஜிஎம் எல்லாம் ரெடி பண்ணி அப்டேட் பண்ணி பாருங்கள். அந்த பெயின் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். இது ஆக்சுவலி சந்தோஷமாக பண்ண வேண்டிய விஷயம். நான் இதை ஹாப்பியாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிகாஸ் எனக்கு இருக்க லைஃப் ஸ்ட்ரெஸ் எல்லாம் மறந்து போயிட்டு நான் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணணும். ஓகே? ஸோ எனக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிறதுக்காக ஒரு வழி நான் தேடிக்கிட்டது. நான் எந்த மைண்ட் செட்டில் இருக்கேனோ அப்படி தான் நான் வீடியோ போட முடியும். ஸோ இது உங்களால் பார்க்க முடிஞ்சால் பாருங்கள், இல்லைன்னா பார்க்காதீங்க. அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணுங்கள், எல்லாம் பண்ணாதீங்க. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ, என்னோடய வாய்ஸும் சரி, என்னோடய ஸ்டோரி லைன்ஸும் சரி, அவங்க மட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணால் போதும். வேறு யாரும் எனக்கு தேவையில்லை. ஓகேவா? ஸோ ஆமி, இது நான் உங்களுக்கு சொல்லலை. பட் சில பேர் பேட் கமெண்ட் வெறுக்கிற மாதிரி, சத்தியமாக அவங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு கோபம் தான் வருது. பட் நான் இங்கே கோவப்பட்டு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஓகே? ஸோ எந்த இடத்துல கோவப்படணுமோ, ஏதாவது நம்மளுக்கு யூஸ் இருந்தால் மட்டும்தான் கோவப்படணும். எனக்கு கோவம்லாம் கிடையாது. எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அவங்க பண்ண கமெண்ட்டுக்கு, அதே தான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ நம்ம விளையாடலான்னு பேசாமல் அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது அந்த சம்பவம் நடந்து, ஜேகேவும் தயாங்கும் அதை பற்றி பேசி டிஸ்கஸ் பண்ணி முடிந்து, இப்போது ஒரு நெக்ஸ்ட் டே அப்படியே ஆஸ் யூஷுவல் அவங்களோட லைஃப்பில் நார்மலாக ஒரு டே மாதிரி போகுது. பட் ஸ்டில் தயாங்கால் பழைய மாதிரி ஜேகே கிட்ட பேச முடியல. அண்ட் ஜேகே ஆஸ் யூஷுவல் அவன் கேஷுவலாக இருக்கான். அவனுக்கு நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு தெரியும். ஹீ இஸ் கில்ட் இன்னர் ஹார்ட். பட் அதை வெளியே காட்டிக்கல. பட் தயாங்கால் ஜங்குக்கை பழைய மாதிரி அவன் லவ் பண்ணுறான் தான். பட் இருந்தாலும் என்னை பார்க்கும்போது சம்டைம்ஸ் அந்த சம்பவம்லாம் ஞாபகம் அவனை ரொம்ப இரிட்டேட் பண்ணுது. அதனாலே அவன் ஃபேஸ் ஒழுங்காக அவனால் பார்க்க முடியல. ஆனாலும் அந்த லவ், அந்த கேர் இருக்கிறதால மட்டும் காலையில் ஆஸ் அ ஹஸ்பண்டாக தன்னோட ஹஸ்பண்டுக்கு என்ன ஒர்க்லாம் பண்ணணுமோ, சமைச்சு கொடுக்கறதுலேருந்து, காஃபி போட்டு தரதுலேருந்து, எழுப்பி விடுறதுலேருந்து எல்லாமே தான் பண்ணுறான். பட் ஸ்டில் இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு கோவம், ஒரு ஏக்கம். இவ்வளோ நாள் அப்போ என் புருஷனுக்காக நான் பண்ணல, இப்போ ஏதோ புதுசாக பண்ணுற மாதிரி எனக்கு இருக்குது. ஏதோ ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங். அந்த மாதிரி அவனுக்குள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட தாட்ஸ். பட் இருந்தாலும் அவனோட ஒர்க்கை, அவனோட பணிகளை அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கான். ஸோ அப்படியே ஆஃப்டர் தட் 2வது நாள் ஆஸ் யூஷுவல் அப்படியே தான் போகுது. ஸ்டில் இங்கே ஜேகேவும் எதுவும் அதை பற்றி பேசிக்கல, தயாங்கும் அதை பற்றி எதுவும் பேசிக்கல. பட் அவங்க மனசு விட்டு பேசிக்கவும் இல்லை. ரொம்ப ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. ஸ்டில் ஒரே ரூமில் ஒரே பெட்டில் உட்காந்துட்டு படுத்துட்டு இருந்தாலுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஃபேஸ் பார்த்து அவங்களால பேசிக்க முடியல. ஸோ தயாங் ஸ்டில் அவன் பேசுகிறதுக்கு அவனுக்கு தோணலை. மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணணும், கிஸ் பண்ணணும், ரொமான்ஸ் பண்ணணும் அப்படின்னு மனசுக்குள்ளே அவ்வளோ தோணினாலும், இல்லை இப்போ இது சரியில்லை, இப்போ இது பண்ணலாமா வேணாமா, பண்ணக்கூடாதா, இந்த மாதிரி ஏகப்பட்ட தாட்ஸ். ஆனால் மனசு ஃபுல்லாக அவனை போய் கட்டி பிடிச்சிக்கோ, பொண்ணோடது ஜேகே உனக்கு மட்டும்தான், நீ போய் அவனை கட்டி பிடிக்கலாம், கிஸ் அடிக்கலாம், சைட் அடிக்கலாம், கடிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாட்டாயும். நீயே அமைதியாக இருக்க, கண்ட்ரோல் பண்ணாத.
உனக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு தோணுதோ உன் ஜங்குக்கு நீ போய் பண்ணு அப்படின்ற மாதிரி அவன் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. பட் ஏதோ ஒரு கார்னரில் அவன் மனசே வந்து இல்லை வேண்டா நெவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவனுக்குள்ளவே நிறைய திங்கிங் தாட்ஸ் எல்லாமே ஓடிட்டு ஏதோ ஒரு டிஸ்டன்ஸில் அவங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு. ஸோ அப்படியே 2வது நாளும் போகுது. அடுத்தது 3வது நாள் அவனுக்கு இன்றைக்கி ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா பிகாஸ் அந்த 2 days வந்து ஜங்குக் வந்து தாயங்கோட கண் பார்வையில் இருந்த மாதிரி இருந்திருக்கும். பட் 3வது நாள் ஜங்குக் சுத்தமாக அவனோட கண் பார்வையில் இல்லை. பிகாஸ் அவனோட ஒர்க் அப்படி வெளியில் ஒரு ஒரு அவன் வீட்டில் இருந்து ஒரு 10-15 கிலோமீட்டரில் இருக்க மாதிரி ஒரு ஒர்க் அந்த மாதிரி ஒர்க் பிளேஸ்க்கு போயிருக்கான். பட் ஸ்டில் காலையில் கிளம்புன ஜக்கே ஈவினிங் ஆகுது. அது வரைக்கும் நோ ஃபோன் கால்ஸ், நோ மெசேஜஸ், எதுவுமே கிடையாது. ஈவினிங் ஒரு 3 மணி போல் இருக்கும். ஸோ அப்போ டயாங்க்கே ஒரு மாதிரி பயம் வந்து இப்போ இவங்க மறுபடியும் அவங்கக்கிட்ட போயிட்டானோ, அவங்கக்கிட்ட பேசுகிறானோ, அவங்களுக்கு வாய்ஸ் கால் வீடியோ கால் ஏதாவது பண்ணுறானோ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இன்செக்யூர்ட் ஃபீலிங். என்ன இது காலையிலேருந்து மெசேஜ் பண்ணல, எதுவுமே கண்டுக்க மாட்றான் அப்படின்னு சொல்லிட்டு தோணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தோணுது. அந்த மாதிரி தோன்றதாலேயே நம்ம டயாங் வந்து கால் பண்ணுறான். ஹலோ ஜங்குக், எங்கே இருக்க? இல்லைடா ஒர்க்கில் தான் இருக்கேன், நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நானே கால் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணிடுறான் டயாங். கட் பண்ணதுக்கப்புறம் இவன் நிஜமாகவே ஒர்க்கில் தான் இருக்கானா, இல்லை வேறு ஏதாவது நம்மக்கிட்ட மறுபடியும் பொய் சொல்கிறானா, இவனை நம்பலாமா வேண்டாமா, மறுபடியும் அந்த ஓவர் திங்கிங்குள்ளே போயிடுறான் நம்ம டயாங். அப்படியே திங்க் பண்ணி அவனுக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனே ஆகிடுது. சுற்றி வீட்டுக்குள்ளவே இருக்கான், அவன் எங்கேயுமே வெளியிலையும் போகலை. அந்த இன்சிடெண்ட் அந்த செவுத்துக்குள்ளே வந்து நடந்திருக்கும் இல்லையா, அவங்க ரூம்குள்ளே அந்த ஜேகேக்கும் டயாங்க்கும் ரொமான்ஸ் சரி, பேசிக்கிட்டது சரி, சிரிச்சுக்கிட்டது சரி, இந்த தாட்ஸ் எல்லாம் அவனுக்கு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்கிட்ட இருந்த அந்த பழகின ஜேகே என்னோடய ஜேகே கிடையாது. எனக்கு அப்படியே இரிட்டேட்டடாக இருக்குது, அருவெறுப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டட் ஃபீலிங் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம டயாங்க்கு ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல், அந்த ஒரு அட்மாஸ்பியரை விட்டு அவன் வெளியில் போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட். ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளவே அந்த ரூம்குள்ளவே இருக்கிறதால அவனுக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த பழைய ஜேகே அந்த மிஸ்டேக் பண்ணிகிட்ருக்க, துரோகம் பண்ணிகிட்ருக்க அந்த ஜேகே தான் கூட இருந்தது எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வந்து அவனுக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி கூச ஆரம்பிக்குது. ஸோ இதனாலே அவன் அதிகமாக ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆகி மறுபடியும் ஜேகே மேலே செம்ம கோவப்படுறான். அவனுக்கு ஏன்னே தெரியல, அவனோட கோவத்தை கண்ட்ரோலே பண்ணிக்க முடியல. மறுபடியும் கால் பண்ணி ஹலோ ஜங்குக், எங்கே இருக்க நீ? இப்போ தானே கால் பண்ணேன், ஒர்க்கில் தான் இருக்கேன், இன்னும் ஒர்க் முடியலை. எனக்கு தெரியாது, இப்போ நீ வீட்டுக்கு வந்தே ஆகணும், வா. என்னாச்சு தயாங், எதுக்கு உடனே கூப்பிடுற? இன்னும் இங்கே ஒர்க் முடியலடா, பிஸியாக போயிட்டுருக்கு. ஜங்குக், ஐ டோன்ட் கேர் அபவுட் தட், ஓகே? நீ இங்கே வரணும், இங்கே வா, அவ்வளோதான். நான் உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும். பட் ஸ்டில் என்னால் இங்கே மைண்ட் டிப்ரெஷன் ஆகிட்டே இருக்குது. எனக்கு அப்படியே கோவமாக வருது. ப்ளீஸ் தயவு செஞ்சு முன்னாடி வந்துடு. இதுக்கு மேலேயும் நீ முன்னாடி வராமல் இருந்தேன்னா நான் வேறு ஏதாவது ஸ்டெப் எடுக்க வேண்டியதாக இருக்கும். புரிஞ்சுதா? இல்லை உங்கள் மாம் டாட்க்கு இன்னும் தெரியாது, என் மாம் டாட்க்கும் இன்னும் தெரியாது. இந்த விஷயத்த யார்கிட்டையாவது ஒருத்தட்ட நான் சொல்லி புலம்பி அழுதுட்டேன்னா முடிஞ்சிடும். நான் சொல்லக்கூடாது அப்படின்னு நினச்சேன்னா மரியாதையாக வந்துடு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். எங்கள் ஜேகேக்கு நாங்கள் தான் போய் இன்னொரு சான்ஸ் கொடு அப்படின்னு கேட்டோமே, அப்புறம் ஏன் இவன் இப்படிலாம் பண்ணுறான்? சரி ஓகே தான், வெயிட் பண்ண, நான் ஒரு 10 minutes வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜங்குக்குமே அவன் பாஸ்கிட்ட என்னென்னமோ ரீசனை சொல்லிவிட்டு அப்படியே கிளம்பி வரான். வந்துட்டு டயாங்கை பார்க்குறான், ஒரு மாதிரி உக்கிரமாக உட்காந்துட்ருக்கான் டயாங் பெட்டில். ஸோ அப்படியே ஜங்குக்கிட்ட போயிட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு டயாங்கோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணி என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஜங்குக், என் கையை டச் பண்ணாத ப்ளீஸ், கோ அவே ஃப்ரம் மீ. இல்லட்ட நீ தானே கூப்பிட்டேன். அப்புறம் ஆமாம் நான் தான் கூப்பிட்டேன், இப்போ நான் தான் போக சொல்கிறேன், போடா. தயாங்கானா ஃப்ரஸ்ட்ரேட்டாக இருக்குது. எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, எனக்கு வேற எங்கேயாவது போகணும். என்னை எங்கேயாவது கூட்டிகிட்டு போக முடியுமா உன்னால்? ஒரு 6 o'clock மேலே போகலாமா?
அதை கூட என்கிட்ட தான் கேட்ப, வா போகலான்னு கூட்டிகிட்டு போக மாட்டேன். சரி ஓகே ஓகே ஃபைன், நம்ம 6 o'clock போகலாம், ரெடியாரு. எங்கே போகிறோம் தெரியல, மேபி வெளியில் போய் போகிற வழியில் முடிவு பண்ணிக்கலாம். ஆனால் இதை பற்றி நீ மறுபடியும் யோசிக்காததா. டேஸ் போக போக எல்லாம் சரியாயிடும். நீயும் என்னை மறுபடியும் பிலீவ் பண்ணுவ, நம்ப ஆரம்பிப்ப, லவ் பண்ண ஆரம்பிப்ப. ஆல்ரெடி நான் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னோடய லவ் மேலே ஹை பீக்கில் இருக்கிறதால தான் நீ இவ்வளோ பெரிய மிஸ்டேக் பண்ணியும் நான் யார்கிட்டையும் சொல்லாமல் எனக்குள்ளவே வச்சுக்கிட்டு என்னோடய ஜெகி எனக்கு மட்டும்தான்ற தாட்டில் இருக்கேன். போதுமா? ஆனால் எனக்கு இப்போ கோவம் வருது. என் கோவத்தை உன் மேலே காட்டினா மறுபடியும் எனக்கு தான் ஹர்ட் ஆகும். அந்த பெயினை தாங்கிறதுக்கு பதிலாக என்னை நானே ஏதாவது ஹர்ட் பண்ணிக்கலான்னு தான் தோணுச்சு. ஆனால் என்னையே நானே ஹர்ட் பண்ணணும், அதனால் அமைதியாக இருக்கேன். பட் ஸ்டில் ஐ எம் ஆங்க்ரி அபவுட் யூ. எனக்கு கோவம் வர்றதுக்கு முன்னாடி, என் கோவத்தை காட்டுறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு எஞ்சி வெளில போயிடு. அப்புறம் நீ சொன்னபடி 6 o'clock நான் வெயிட் பண்ணுவேன். வரல நீ செத்தடா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓகே ஓகே காம், நான் வந்துடுறேன், நீ ரெடியாரு அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே சங்கோ கிளம்பிடுறான். ஸோ இங்கே டயாங்குமே ஒரு மாதிரி அவனுக்கு என்ன தான் கோவம் இருந்தாலும் ஜேகே வந்து ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் வெளியில் போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி போகிறாங்க. ஸோ இப்போ அப்படியே 6 o'clock ஆகுது. டயாங்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ டயாங்கே கடுப்பாகி 6:05 ஜங்கோக்கு கால் பண்ணுறான். எங்கே இருக்க ஜேகே? வந்துகிட்டே இருக்கேன், ஒரு 2 minutes வந்துடுவேன். சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஃபோன் கட் பண்ணிடுறான். அடுத்தது ஜேகே அப்படியே 2 minutes வரான். ஸோ அப்படியே ஜேகேவும் டயாங்கும் பைக்கில் ரைட் போகிறாங்க. அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஸ்டில் 2 பேரும் எதுவுமே பேசிக்கல. ஈவன் நோ டச். பைக் ரைட் போகும்போது ஸ்பீட் பிரேக்ஸ் வரும். ஸோ ஒரு ஸ்பீடாக போவோம், ஸ்லோவாக போவோம். க்ரிப்காக ஜஸ்ட் பிடிச்சிக்க கூட நம்ம டயாங் வந்து ஜேகே வந்து டச் பண்ணல. அப்படியே தனியாக ஒரு மாதிரி உட்காந்துட்டு வரான். சுற்றி சின்ன பிள்ளை மாதிரி சுற்றி என்னெல்லாம் இருக்கும், மரம், செடி, கொடி, பறவை, வீடு எல்லாத்தையுமே அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ரிலாக்ஸாக வரான். அவனுக்கு போகும்போதே ஒரு மாதிரி அந்த அட்மாஸ்பியர் சேஞ்ச் ஆனதால் அவனுக்கு அந்த டென்ஷன், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறையுது. அவன் ஃபைனலி போய் ரீச் ஆக வேண்டிய இடத்துக்கு ரீச் ஆகிட்டு அப்படியே கொஞ்சம் காமாக இருக்கான். அப்போ ஜங்குக்கு அப்படியே டயாங் இறங்கு, நம்ம வர வேண்டிய பிளேஸ் வந்துடுச்சு, ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இறங்குறான். ஸோ அந்த கேட் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போய் பார்த்தா ஃபுல்லாக கார்டன், ஃப்ளவர் கார்டன் ஒரு சைடு இருக்குது. இன்னொரு சைடு வந்து இந்த ஷோகேஸ்க்கெலாம் வைப்பாங்க இல்லையா, அந்த ட்ரீஸ். ஸோ அப்படியே செடி கொடி ஃபுல்லாகவே அழகாக டெக்கரேட் பண்ணி சூப்பராக இருக்குது. ரொம்ப காமாக இருக்குது அந்த பிளேஸ். ஸோ யாரும் அதிகமான மெம்பர்ஸ்லாம் அங்கே கூட்டம் இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு தான் பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அப்படியே அங்கே ஒரு ஓரமாக நீ போட்ட நான் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு வரேன். இல்லை நான் வெயிட் பண்ணுறேன், டிக்கெட் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறான். ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு ஜங்குக்கும் டயாங்கும் அப்படியே போகிறாங்க. ஸோ ஜங்குக்கு முன்னாடி போகிறான், டயாங் பின்னாடி வரான். அப்போ கூட ஜேகே உனக்கு என் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணுன்னு தோணலைல்ல அப்படிங்கிற மாதிரி உனக்கு கேட்கணுன்னு தோணுது. பட் இருந்தாலும் அவனுக்கே அக்கறை இல்லாத போது உனக்கேன் டயாங், நீ அமைதியாக வா. உனக்கு என்ன கால் இல்லையா, கை இல்லையா, கண் இல்லையா கையை பிடிச்சிட்டு போகிறதுக்கு? நடந்து போ அப்படின்ற மாதிரி அப்படியே டயாங் ஜேகே பின்னாடியே போகிறான். பிகாஸ் அவனுக்கு அது ஒரு புது பிளேஸ், இது வரைக்கும் பழகுனது கிடையாது. அதனால ஜங்குக்கு எங்கெல்லாம் போகிறானோ அதுக்கு பின்னாடி அவனும் போயிட்டுருக்கான். இது ஜங்குக்குமே எப்படி நோட் பண்ணிவிட்டு டயாங் நம்ம இந்த பிளேஸில் உட்காரலாமா? உட்காரலாம், ஆனால் உனக்கு என் ஹேண்டை பிடிச்சி கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணலையா ஜங்குக்? நீ எல்லாம் நிஜமாகவே ரொமான்டிக் பர்சன் தானா இல்லை அன்ரொமான்டிக் ஃபுல்லவா? ஐ டோன்ட் நோ. ஏன் தான் உன்னை கல்யாணம் பண்ணணுன்னு ஃபீல் பண்ண வைக்காத அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றான். டயாங் இப்போ என்ன தாண்டா உனக்கு பிரச்சனை? வெளியில் போகணுன்னு சொன்னேன், வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டேன், என்ன தாண்டா பண்ணணும்? போய் அவளுக்கு மட்டும் எல்லாம் பண்ண முடியுதில்ல உன்னால், அவனுக்கு மட்டும்
அப்போ எனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன பண்ணணும்னு எதுவுமே உனக்கு தெரியாது. அப்போ என்னை பற்றி என்ன தான் நீ தெரிஞ்சுக்கிட்ட கல்யாணம் முடிச்சுட்டு? ஃபன் ஏற்கனவே முடியல, ஆனால் 8 months உன் கூட தான் நான் இருக்கேன். அப்போ கூட என்னை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உனக்கு தோணல? ஜங்குக், சாரி டாங், இங்கே வந்து சண்டை போட தான் வந்தியா? ஓ, நான் பேசுறது கூட உனக்கு இப்போ சண்டை போடுற மாதிரி தெரியுது. இல்லை இல்லை டாங், அப்படி இல்லை. பட் ஓகே ஃபைன், நான் எதுவும் பேசல, ஓகேவா? ஐயோ சரி, நம்ம வேறு எதனா டாபிக் பற்றி பேசலாம். என்ன டாபிக் பற்றி பேசலாம் அப்படி சொல்லிட்டு ஏதோ ஜங்குக்கு வந்து அந்த டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணி கொஞ்சமாக ஸ்மைல் பண்ண வைக்கிறான் டயாங்க. ஸோ அப்படியே டயாங்கும் கொஞ்சம் காம் ஆகிட்டு, சரி ஓகே நம்ம இங்கே வந்து ரொம்ப நேரம் ஆகுது, இருட்ட வேற போகுது, கிளம்பலாமா? இப்போ தானே டயாங் வந்து அதுக்குள்ளே. சரி அப்போ உனக்கு கிளம்ப வேணாமா? சரி உனக்கு போகலான்னா போகலாம், எனக்கு இப்போ பசிக்கிற மாதிரி இருக்குது. காஃபி? சண்டை போட்டுட்டு பார்க் கூட்டிகிட்டு வந்துட்டு காஃபி டேட் கூப்பிட்றியா? வா போகலாம், தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டயாங் போயிட்டு காஃபி ஷாப்பில் உட்காரான். ஸோ ஆர்டர்லாம் கொடுத்துட்டு ஜங்குக்கு வாங்கிட்டு வந்து காஃபி கொடுக்குறான். ஸோ ஸ்டில் அங்கேயும் எதுவும் பேசிக்கல, ரொம்ப சைலண்டாக தான் இருக்காங்க. பார்க்லேயும் எதுவும் பெருசாலாம் பேசிக்கல, அவங்க 2 பேரை பற்றி எதுவும் பேசிக்கல. சும்மா ஜென்ரலான திங்ஸ், காமனாக பொது வெளியில் பேசுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி. மற்றபடி இவங்களுக்குள்ள பர்சனலி ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி இல்லை நக்கல் அடிக்கிற மாதிரி அந்த மாதிரி எதுவுமே பேசிக்கல, ஜஸ்ட் நார்மலாக போகுது. ஸோ ஸ்டில் ஆஸ் யூஷுவல் காஃபிலாம் குடிச்சிட்டு அப்படியே ட்ரைவ் பண்ணிவிட்டு ஒரு 8-9 மணிக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் டயாங் வந்துட்டு டின்னர் ரெடி பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அவன் போய் தூங்க ஆரம்பிக்கிறான். அப்போ தான் அவனுக்கு கொஞ்சம் காமாக இருக்குது, பரவாயில்ல நம்ம இனிமேல் எது சொன்னாலும் ஜேக்கு கொஞ்சம் செய்வான் போல், காதில் வாங்குவான் போல் அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு கொஞ்சம் நம்பிக்கை வருது. பட் ஈவினிங் வந்து ஜேக்கு கிட்ட அவன் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான், ஜங்குக் நான் இன்னும் முழுசாக நம்ப ஆரம்பிக்கல, என்னோடய மனசை இன்னும் உடைக்காத, ஆல்ரெடி நான் உடஞ்சி போன கண்ணாடி மாதிரி தான் இருக்கேன், அதை நீ எத்தனை டைம் மறுபடியும் ஒட்ட வைக்க ட்ரை பண்ணாலும் அந்த விரிசல்கள் தெரியத்தான் தான் செய்யும், பழைய மாதிரி ப்ளைனாக வராது, புரியுதா? ஆல்ரெடி ஐம் ப்ரோக்கன், மறுபடியும் என்னை ப்ரோக் பண்ணாத, வெளியில் போனால் கால் பண்ணு, மெசேஜ் பண்ணு, என்ன பண்ணுறேன்னு கேளு, அட்லீஸ்ட் சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, ஏதாச்சும் வேணுமா அப்படின்னாச்சும் கேளு, ஓகேவா? எதுவுமே கேட்காம எதுவுமே பேசாமல் ஏன் தான் நீ இப்படி இருக்கியோ? இப்படியே டயாங் பேசிகிட்டே இருக்கும்போது அப்படியே ஜங்குக் டயாங்கோட ஃபேஸை திடீர்னு கப் பண்ணுறான். அப்படியே டயாங் வாயை மூடிட்டு அப்படியே பெரிய பெரிய ஐஸோடு விரிச்சிட்டு என்னடா பண்ண போகிற அப்படின்ற மாதிரி பார்க்குறான். போதும் ஜஸ்ட் ஷட் அப், ஓகே? எனக்கும் ரொமான்ஸ் பண்ண தெரியும், நானும் உன்னை கேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஓகே? ஸோ இனி எனக்கு எதுவும் நீ டீச் பண்ணாத, ஐ எம் எ மெச்சூர்ட் ஹஸ்பண்ட். நான் முந்தா நேற்றுலேருந்து மட்டும்தான் ஒரு ப்ராப்பராக லீட் பண்ணுற ஹஸ்பண்டாக என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இனிமேல் நீ வேறு ஜேகேவா பார்ப்ப, ஓகே? ஐ லவ் யூ ஸோ மச். ஓகே, இப்போ எனக்கு ஒர்க் இருக்கு, நான் போயிட்டு நைட்டு ஒரு 11-11:30 வந்துடுவேன். நீ நைட்டு டின்னர் முடிச்சுட்டு ஜஸ்ட் ஸ்லீப், ஓகே? பாய், ஐ லவ் யூ. அப்படியே ஃபோர்வர்ட் கிஸ் பண்ணிட்டு போயிடுறான். ஜஸ்ட் டயாங்க்கு என்ன பண்ணானே தெரில, அவன் போயிடுறான். என்ன பண்ண ஜேகே அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி. இது வரைக்கும் கல்யாணம் ஆகி ஒரு 8-9 monthஸில் இது வரைக்கும் ஜேகே அவ்வளோ க்ளோஸாக வந்து அவனை அட்டென்ஷன் பண்ணி அவங்கிட்ட இந்த மாதிரி
பேசினது கிடையாது. பட் இப்போது அவனுக்கு ஒரு மாதிரி நியூலி பட்டர்ஃப்ளைஸ் ஒரு மாதிரி ஷையாகவும் ஒரு மாதிரி க்யூட்டாக பண்ண மாதிரி இருக்குது. எனக்கு ரொமான்ஸ் பண்ண தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னது. டயங்கே ஒரு மாதிரி சிரிப்பு வந்துடுது. அவன் அப்படியே சிரிச்சிட்டு நைட்டு வருவல்ல இப்போ பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டயாங் வந்து சரி நடந்தது நடந்து போச்சு, இதோட அதை முடிஞ்சிருச்சு, நம்ம அதை முடிச்சிடலாம். இதுக்கப்புறம் நம்மளோட ஹஸ்பண்டோட டியூட்டியை பார்ப்போம். ஸோ டின்னரெல்லாம் முடிச்சுட்டு நம்ம டயாங் வந்து ஜங்குக்காக அழகாக ரெடி ஆகுறான். லைக் பிளாக் சூட்ஸ் போட்டால் நம்ம ஜேகேக்கு ரொம்ப பிடிக்கும். மேலே பிளாக் ஷர்ட், பிளாக் பேண்ட், பிளாக் பெல்ட், அப்படியே அவனுக்கு பிடிச்ச பர்ஃப்யூம் எல்லாம் போட்டுட்டு நம்ம ஜங்குக்காக டயாங் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கான் பெட்ரூமில். ஸோ 11 ஆகுது, 11:30 ஆகுது, 11:45 ஆகுது, 12 ஆகுது. பட் ஸ்டில் ஜேகே நாட் கம்மிங். டயாங்க்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, பயம் இருக்குது, பதட்டப்படுறான். என்னாச்சோ ஏதாச்சோ, சொன்ன டைமுக்கு இன்னும் வரலையே, கால் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துட்ருக்கான். ஒரு கட்டத்தில் அப்படியே 12 ஆகுது, கால் பண்ணுறான். ரிங் போகுது. கால் சத்தம் வந்து பெட்ரூமுக்கு வெளியில் கேட்குது. ஸோ அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறான். அங்கே ஜங்கு என்ன என்ன என்னடே இதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்க? நான் தான் உன்னை தூங்க சொன்னேன்ல. தேங்க் காட் உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டயாங் வந்து ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். டயாங் என்ன ஆச்சு, எதுக்கு? ஜஸ்ட் நத்திங் அப்படின்ற மாதிரி ஜேகேவை பார்க்குறான். ஒரு மாதிரி லவ்லியாக, லஸ்ட்டோட, ஆசையாக, லைக் நம்மளோட பொருளை பார்க்கும்போது, நம்மளோட ஒரு உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு பர்சனை பார்க்கும்போது நம்ம அவங்கள எப்படி பார்ப்போம், லைக் அந்த மாதிரி டயாங் அப்படியே ஜங்குக்கு பார்க்குறான். ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. என்ன ஆச்சு, ஏன் இப்படி பார்க்குற? வேண்ட டயாங், இப்படி பார்க்காத. அப்புறம் என்ன அப்புறம் நான் அப்படி தான் பார்ப்பேன், நான் அப்படி தாண்டா பார்ப்பேன். ஏன் உனக்கு ஃபுல்லாக ஏதாவது குறுன்னு ஃபீல் ஆகுதா என்ன? டயாங்கா இப்படிலாம் பேசாத. அப்புறம் என்ன அப்புறம் என்ன? ஓகே ஃபைன், காம் டவுன். சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டா என்ன, சாப்பிடல நான் என்ன? நீ என்னை கேர் பண்ணுற, நான் தான் என்னை கேர் பண்ணுறேன், உன்னையும் சேர்த்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டயாங்கை பிடிச்சி கிட்ட அழுத்து ஹிப்பில் கையாச்சு. டேய் மயிறு, என்ன பிரச்சனை உனக்கு? நானும் போனால் போகட்டும்னு விட்டா ரொம்ப ஓவராக பண்ணுற. என்ன பயம் விட்டு போச்சா? ஹலோ, யாருக்கு பயம்? உன் மேலே எனக்கு என்றைக்கும் பயம்லாம் வந்ததில்ல. அண்ட் நீ பண்ண வேலைக்கு நீ தான் பயப்படணும். வை ஐம் நான் பண்ணது உலகத்தில் எவனும் பண்ணக்கூடாத தப்பு கிடையாது. அண்ட் அந்த தப்பை நான் ஒத்துக்கிட்டேன், அதையும் நீ மன்னிச்சிட்ட. இப்போது நான் அந்த பிரச்சனையை இழுக்கலை, ஸோ நீ தான் இழுக்கிற. புரிஞ்சுதா? இனிமே இதை பற்றி பேசுகிறதா இருந்தால் என்கிட்ட வராதே. ஓகே, நம்ம 2 பேரும் ஜஸ்ட் இந்த சொசைட்டிக்காக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்துக்கலாம். ஓகே, நாட் ஃபார் பெட்ரூம். எங்கேயாச்சும் என்னை கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்க விடு ப்ளீஸ்.
அப்படின்ற மாதிரி ஜேகே தயங்க கொஞ்சம் லைட்டாக தலை விட்டுட்டு ரூமுக்கு வந்து அப்படியே படுத்துடுறான். லைக் டயாங்க்கு இப்போது நான் என்ன பேசினேன், ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறான், என்ன ஆச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, ஹே என்னாச்சு, நான் சும்மா தான் சொன்னேன் அண்ட் நான் சொல்லி கூட காட்டக்கூடாதா? நான் வேணும்லாம் ஒன்றும் சொல்லி காட்டல. எனக்கு அந்த இடத்துல பயப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நான் ஒன்றும் உனக்காகலாம் பயப்படல. உன் மேலே இருக்க மரியாதையும் லவ் அக்கறை இதனால தான் நான் அப்படி நடந்துக்கிறேன். புரிஞ்சுதா? எனிவே எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இந்த பக்கம் திரும்பிக்கிறான். இங்கே டயாங் வந்து என்னடா டயாங் பண்ண அப்படின்ற மாதிரி அப்படியே அவனும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தூங்கிட்டான். லைக் ஒரு 2-3 அப்படியே 4 o'clock மாதிரி ஆகுது. அப்போது ஜங்குக்கு அப்படியே எழும்பி டயாங்கை திரும்பி பார்க்குறான். ஸோ டயாங் க்யூட்டாக பேபி மாதிரி தூங்கிட்டுருக்கான். ஸோ அவனை ஹிப்பில் கையை போட்டு அப்படியே கிட்ட எடுத்து, ஏய் டயாங் என்ன ஜேகே, என்னாச்சு? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக் கையை வந்து நம்ம டயாங்கோட ப்ரைவேட் ஏரியாவுக்கு போகுது. ஸோ அப்படியே ஒரு மாதிரி கையை வச்சுட்டு பண்ணுறான். என்ன பண்ணுற ஜங்குக், வெக்கமா இல்லையாடா உனக்கு? நான் ஏன்டா வைக்கப்படணும்? நீ எப்படி நான் வந்துன்னு சொல்கிறியோ அதே மாதிரி இது ஓகே? நான் என்ன வேணால் பண்ணுவேன். மூட்டு கோஆப்ரேட் பண்ணு, அப்புறமா தூங்குவேன். எனக்கு இப்போ இது வேணும், அவ்வளோதான். அண்ட் நான் இதை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஜங்குக் என்ன பேசுகிற நீ? ஆமாம், நான் உண்மையை தான் சொல்கிறேன். நான் ஒன்று மிஸ் பண்ணதை விட இதை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஸோ மூட்டு கோஆப்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி நல்லா ரப்பன்றான். இங்கே டயாங்க் அப்படியே தூக்க கலக்கத்தில் இருந்தவங்களும் தெளிஞ்சு கை அடிச்சவங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே டயாங் மேலே ஏறி உட்காந்துட்டு அப்படியே அங்கே ரப் பண்ணிகிட்டே டயாங்கோட நெக்கு க்ரிப் பண்ணுறான் லைட்டாக. என்னால் மூச்சு விட முடியல. என்ன பண்ணுற விட்றா. டேய், எவ்வளோ திமிர் இருந்தா இப்பெல்லாம் பேசுவேன் நீ? இங்கே பாரு, நான் என்னோட தப்பை ஒத்துக்கிட்டேன். அண்ட் ஒத்துக்காமல் நான் ஆர்கியூம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீ குத்தி காட்டணும். நான் ஒத்துக்கிட்டேன், உன்கிட்ட இன்னும் சான்ஸ் கேட்டிருக்கேன், கொடுத்துட்டேல்ல. அப்புறம் என்ன பெண்ணை மயிருக்காக மறுபடியும் சொல்லி காட்டுற? அதை அதோட மறந்துடு, ஓகே? எனக்கு இது வேணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தராக அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறான். லைக் பைட் லிக் அப்படின்னு போகுது. ஸோ அப்படியே ஒரு ஆஃப்டர் ஒரு 2 hours அப்புறம் 2 பேரும் லைக் ஹக் பண்ணிட்டு நியூட்லி பெட்ஷீட்குள்ளே ஒரு சில்க் பெட்ஷீட்குள்ளே அழகாக 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே ஒருத்தர் கண்களை பார்த்துட்டு, I love you, Tom, and I really miss it. I love you அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ ஆமே லைக் இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, நீங்களே சொல்லுங்கள். அண்ட் அந்த பிட்ரயல், அந்த துரோகம், ஸோ இதை ரியல் லைஃப்பில் நடந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வாழ்கிற சில கப்புள்ஸுமே இருக்காங்க. லைக் அவங்கள பார்க்கும்போது எனக்கு எந்த ஒரு மெச்சூரிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி தோணும். பட் இந்த ஏன் மேல் அப்படின்ற மாதிரி ஆணாதிக்கம் அதிகமாக இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் அதுவும் இல்லாமல் ஒரு ஈக்குவலான பர்சனாலிட்டியில் 2 பேரும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், லவ், ஷேரிங், கேரிங் இதெல்லாம் இருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப்பை வாழும்போது அந்த வாழ்க்கையில் காசு
கம்மியாகவே இருந்தாலும் சந்தோஷமும் நிம்மதியும் நிறைஞ்சு இருக்கும். லைக் அவங்க 2 பேரும் அதிகமாக பேசிக்கணும், அதிகமாக பார்த்துக்கணும், சைட் அடிச்சுக்கணும், டச் பண்ணணும், ஃபீல் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. அப்படின்றது அவசியமும் இல்லை. பட் ஒவ்வொரு நாளும் மார்னிங் நைட் பார்த்துக்கிறது, ஜஸ்ட் சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, எப்படி இருக்க, உனக்கு ஏதாச்சும் வேணுமா இப்படின்னு கேட்டு ஒருத்தர் ஜஸ்ட் எதுவும் பேசாமல் அந்த பெட்ரூமில் வந்துட்டு அந்த அமைதியின் கடலில் அமைதியாக 2 பேரோட ப்ரெசன்ஸும் ஃபீல் பண்ணிவிட்டு 2 பேரும் அதிகமாக எதுவும் பேசிக்கலனாலும் அப்படியே 2 பேரும் பார்த்துட்டு இன்றைக்கி டே ஃபுல்லாக என்ன நடந்தது அப்படின்றத யோசிச்சுட்டு அண்ட் ஃபைனலி இன்றைக்கி நிறைய ஒரு ப்ரெஷரான டே, இந்த டேலேருந்து எப்படியோ எஸ்கேப் ஆகி உன்கிட்ட வந்துட்டேன் பொண்டாட்டி, உன்கிட்ட வந்துட்ட புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சொல்லிக்காமல் பார்த்துக்கிறது ஜஸ்ட் அனதர் லவ். ஓகே, அனதர் லெவல் ஆஃப் லவ் அது. ஸோ 2 பேரும் அங்கே பேசிக்கவே மாட்டாங்க. பட் அந்த சைலன்ஸில் கூட நிறைய வார்த்தைகள், நிறைய பரிமாற்றம் எல்லாமே நடக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு லவ் வந்து நம்ம டயாங்க்கும் ஜேகேக்கும் நடுவில் இப்போ மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதோடு நான் இந்த பிட்ராயல் அப்படின்ற இந்த ஒரு 2 ஷார்ட்ஸை அப்படியே முடிச்சுக்கிறேன். அண்ட் ஐ திங்க் யூ ஆல் லைக் இட். ஓகே, உங்களை எல்லாருக்குமே இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மறக்காமல் நிறைய லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போது தான் இது எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும். அண்ட் என்னோடய சேனல் அண்ட் இந்த வீடியோஸ் எல்லாருக்குமே ரீச் ஆகும்போது நம்மளுக்கு கொஞ்சம் போடுறதுக்கு உத்வேகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ பாய், டாடா.